நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவரோட அரெஸ்ட்டை பற்றி தான். அவர் எதனால அரெஸ்ட் ஆனாரு அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா அவர் வந்து ஒரு கொக்கைன் கன்சியூம் பண்ணதுனால அவர் இன்னைக்கு காலைல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனா அவர் எப்படி மாட்டினாரு, எப்படி ஒரு கன்சியூம் பண்ணது தெரிஞ்சிச்சு அப்படின்றது வீட்டில் அடிக்கலாம், ரோட்லேயே பாதி பேர் அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து ஏடிஎம்கேவோட ஐடி எம்ப்ளாய், ஓகேவா, பழைய எம்ப்ளாய். அவர் தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விசாரணையும் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்த்ததுதான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து ஒரு ட்ரக் சப்ளையர்கிட்ட அவர்கிட்ட வந்து நிறைய ட்ரக்ஸ் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இவங்க 3 பேரையுமே நுங்கம்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி 14th தலைநகர நீதிபதி அவங்கள்ட்ட வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க. அங்க ஆஜர் பண்றப்போ நம்மளோட ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லிட்டாரு, எல்லாத்தையுமே அப்ரூவல் ஆயிட்டாரு. என்னன்னா நான் கன்சியூம் பண்ணேன், ஆனா நான் யாருக்கும் விற்கல, நான் என்னோட பர்பஸ்க்காக நான் கன்சியூம் பண்ணேன், அதனால இதை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆக்டர் கிருஷ்ணா வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறதா ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்கு. அது ரூமரா உண்மையான்றது எவ்வளவு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த சொன்னல அந்த சப்ளையர் வந்து பிரதீப், நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா கொக்கைன் கன்சியூம் பண்ணதுனால இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்னப்போ அவர் இதில் விற்கவா செஞ்சாரு, அவர் கொக்கைன் கன்சியூம் பண்ணாரு, அது வந்து அவங்களோட விருப்பம் தானே, இதுக்கு எதுக்கு முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எது தெரிஞ்சுக்கணும், போதைப் பொருட்கள் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு தனித்தனி பார்ட் இருக்கு. இப்போ வந்து பிராண்டி, விஸ்கி, பியரு, சிகரெட்டு, பீடி அப்படிலாம் குடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே. இங்கிட்ட வந்து இந்த கொக்கைன், இந்த ஹான்ஸ், கூலிப்பு அப்படின்னு தனியாக வைக்கிறாங்கல்ல, அது தனி. ஏன் அது ரெண்டுமே தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் ஆனது. அதெல்லாம் இங்கே விற்கிறதுக்கோ நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கோ ஓகே. நீங்கள் வந்து பார்ல வந்து தண்ணி அடிக்கலாம், வீட்டில் அடிக்கலாம், ரோட்லேயே பாதி பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னல, இந்த கொக்கைன், ஹான்ஸ், கூலிப்பு இதெல்லாம் வச்சோம், இதெல்லாம் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 100% இல்லை, முழுக்க 200% அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சியூம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயோ ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிலாம் இருக்கு, அங்கெல்லாம் இதெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, பீடி அதையும் கொக்கைன், ஹான்ஸ், கூலிப்பு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே ட்ரக் தானே, எல்லாமே போதை தானே, இதுல என்ன இருக்கு, அதை குடிச்சா தப்பு, இது குடிச்சா தப்பு, அதை குடிச்சா தப்பு இல்லை, இது குடிச்சா தப்பு இல்லை, அப்படி கன்ஃபியூஷனே வேணாம். கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணதுன்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணாதது ஒன்று இருக்கு, ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த சைடு நான் சொன்னதில் நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அரெஸ்ட் ஆகிக்குவீங்க, மாட்டினீங்க அப்படின்னு. அதனால சொல்றேன், கன்சியூம் பண்றவங்கள இருந்தீங்க அப்படின்னா பொழைச்சிக்கோங்க, முடிச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு, ஓகேவா? ஓகே, ஸ்ரீகாந்த் வந்து எப்படி அரெஸ்ட் ஆனாரு அப்படின்றத பத்தி பேச வந்தேன். நான் இது எதுக்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னா மேபி இந்த டவுட் இருக்கலாம், எதனால வந்து அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்குன்றதுனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். இப்போ ஸ்ரீகாந்தோட அரெஸ்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில இருக்கிற ஒரு பிரைவேட் பார்ல வந்து ஒரு அடிதடி சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை நடந்ததுனாலே போலீஸ் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஐடில இருக்கிற ஒரு பழைய எம்ப்ளாய் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசாத். அவர் வந்து ஏடிஎம்கேவோட ஐடி எம்ப்ளாய், ஓகேவா, பழைய எம்ப்ளாய். அவர் தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விசாரணையும் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு போனை வாங்கி செக் பண்ணி பார்த்ததுதான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து ஒரு ட்ரக் சப்ளையர்கிட்ட அவர்கிட்ட வந்து நிறைய ட்ரக்ஸ் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ட்ரக் சப்ளையரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதீப். அவர் அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கிறப்பதான் நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னன்னா இப்போ ரீசெண்டா எடுத்துட்டு இருக்கிற அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசாத் தான். நம்ம பிரசாத் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் தீங்கரை. இந்த படத்துல வந்து யார் லீடா நடிக்கிறா, யார் ஹீரோவா நடிக்கிறான்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல ஆக்டர் ஸ்ரீகாந்த், அவர் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம அதுல இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம போலீஸ் வந்து விசாரிச்சதுல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ரீகாந்த் தான் அந்த கொக்கைனை வந்து கேட்டதாகவும் அதனால பிரசாத் வந்து பிரதீப்பை கான்டாக்ட் பண்ணி கொக்கைனை வாங்கினதாகவும் வாக்குமூலம் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல விசாரிச்சதுல வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, ஸ்ரீகாந்துக்காக தான் ட்ரக் கேட்டிருக்காங்க அப்படின்றது.
ஸோ அதனால ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து கரெக்டாக நம்ம நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவர் கன்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல. அதனால அவர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம கன்சீவ் பண்ணணும். எது பண்ணாலும் பிளட் டெஸ்ட்ல வந்து தெரிஞ்சிடும். அதை செக் பண்றப்பயே தெரிஞ்சிருமா ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை தண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்றது பிளட் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் வந்து பாசிட்டிவ் வந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து கொக்கைன் கன்சீவ் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அவரை வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரானு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பிரசாத், அதுக்கப்புறம் ட்ரக் சப்ளை பண்ண பிரதீப், அப்புறம் ஆக்டர் ஸ்ரீகாந்த். இவங்க 3 பேரையுமே நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி 14th தலைநகர நீதிபதி அவங்கள்ட்ட வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க. அங்க ஆஜர் பண்றப்போ நம்மளோட ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லிட்டார், எல்லாத்தையுமே அப்ரூவல் ஆயிட்டாரு. என்னன்னா நான் கன்சியூம் பண்ணேன், ஆனா நான் யாருக்கும் விற்கல, நான் என்னோட பர்பஸ்க்காக நான் கன்சியூம் பண்ணேன், அதனால இதை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளோட நீதிபதி என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை. ஆக்சுவலா என்னன்னா நீதிபதி ஜெயில்னு சொல்லுவாங்கல்ல, கோர்ட் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயில வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில வந்து நம்மளோட ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து உள்ள அனுப்புறதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து ஒத்துக்கிட்டாரு. அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் கன்சீவ் பண்ண நான் ஒத்துக்கிறேன், ஆனா வந்து நான் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு ஓட போறது இல்ல, ஓடவும் மாட்டேன், நீங்க எப்போ கூப்பிட்டாலும் ஆஜராகிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் நல்லா கோஆபரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஜாமீன் கேட்டிருக்காரு. ஆனா நம்ம நீதிபதி வந்து ஜாமீன் தரவே இல்லையாமா. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ரீகாந்த் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுக்காக நீங்க ஜாமீன் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குமே நம்மளோட மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜாமீன் கொடுக்கவே இல்லை. அவங்க இப்போ வந்து ஜெயில இருக்காங்க. ஆக்சுவலா கோர்ட் ஜெயில, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்தோட வக்கீல் வந்து இப்போ ஜாமீன் வந்து கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது அடுத்த மாசம் 7ஆம் தேதி வரைக்குமே இவங்க வந்து கோர்ட் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 7ஆம் தேதி வரையும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இவங்க வந்து ஒரு முன்ஜாமீன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முன்ஜாமீன் இல்ல, ஜாமீன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வெளியே வரதுக்கான ஜாமீன் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இடையில நம்மளோட ஆக்டர் கிருஷ்ணா வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறதா ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்கு. அது ரூமரா உண்மையான்றது எவ்வளவு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த சொன்னல அந்த சப்ளையர் வந்து பிரதீப், அவரு வந்து ஆக்டர் கிருஷ்ணாவும் இவரு கூட கன்சியூம் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால அவர் ஆக்டர் கிருஷ்ணாவுக்கிட்டையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆகுமா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த இஷ்யூ நடந்ததுனால ஒட்டுமொத்தமா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா கோலிவுட்ல வந்து நிறைய பேர், அதாவது கோலிவுட்ல வந்து நிறைய பேர் இதை வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்க, ட்ரக் வந்து கன்சியூம் பண்றாங்க, அதனால எல்லாருமே நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கிறதா தெரியுது. ஸோ எவ்வளவு பேர் இதில் மாட்ட போறாங்க, எவ்வளவு பேர் கன்சியூம் பண்ணாங்கன்ற விஷயம் இன்னுமே நமக்கு தெரியாது. ஆக்டர் கிருஷ்ணா இதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் பேர் மட்டும் தான் இப்போதைக்கு வெளியே சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து உள்ள இருக்காங்க அப்படின்ற வெளியே சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ போக போக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம உலகத்துல நடக்கிற இல்ல நாட்டில் நடக்கிற அதுவும் இல்ல நம்ம ஊர்ல நடக்கிற விஷயத்த கூட நான் டீடைல்டா உங்கள்கிட்ட கொண்டு வரேன். நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.